வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கில் தொழிலதிபர் குமாரமங்கலம் பிர்லா மீதான வழக்கை அவசரமாக முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சிபிஐயிடம் சிறப்பு நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி சிபிஐ பிர்லா மற்றும் முன்னாள் நிலக்கரி செயலர் பரக் உள்ளிட்டோர் மீதான வழக்கை முடித்துக் கொள்வதாக சிறப்பு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. அதன் மீதான விசாரணையில் இன்று நீதிபதி கேள்விகளை எழுப்பியுள்ளார். மீனவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இத்தாலி கடற்படை வீரர் லட்டோர் தனது சொந்த நாடு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. முன்னதாக மூளைக்கட்டி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதால் 2 மாதம் சிகிச்சை மேற்கொள்வதற்காக இத்தாலி செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இத்தாலி கொலை வழக்கில் சுரேந்தர் கோலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையை அக்டோபர் 29ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. கோலியின் சீராய்வு மனு மீதான விசாரணை அக்டோபர் 28ஆம் தேதி நடைபெறும் என்பதால் அவரது தூக்கு தண்டனையை 29ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்பாடு அதிகமானதால் தமிழகத்திற்கான மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. தமிழகத்திற்கு கூடுதலான மண்ணெண்ணெய் கோரி மத்திய அரசுக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கு 6 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தங்களது தரைப்படையை அனுப்பாமலேயே ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS கிளர்ச்சியாளர்களை வீழ்த்த முடியும் என்று அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாடுகளுடன் கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் வான்வழி தாக்குதல், உள்நாட்டு ராணுவத்துக்கு பயிற்சி அளிப்பது போன்ற வகையிலேயே கிளர்ச்சியாளர்களை வீழ்த்த முடியும் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜோஷ் எர்னஸ்ட் தெரிவித்துள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.